ஒரு கோயிலுக்கு கூட வரவு செலவு கணக்கு கிடையாது. அதில் எவ்வளோ வரவு வருது, எவ்வளோ செலவுக்கு ஒன்றுமே கிடையாது. வைப்பு நிதி எவ்வளோ, எதுவுமே எந்தவித ரெக்கார்டும் கிடையாது. இப்போ கோயில் விஷயங்கள் என்ன நடந்தாலுமே நம்மளுக்கு தெரியாது. இந்து கோயில்கள் கொள்ளையர்களின் கூடாரம். ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாத வரவு செலவு கணக்கை இவர்கள் கொடுக்காததால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைன் போட்டிருக்காங்க. கமிஷனருக்கு போடலை, ஈஓக்கு போடலை, ஜாயின்ட் கமிஷனருக்கு போடலை. அவங்க தான் நிர்வகிக்கிறவங்க. ஆனால் அண்ணாமலையாருக்கு 95 கோடி 95 crores அண்ணாமலையார் கட்ட வேண்டும். மருதமலை முருகருக்கு 58 கோடி ஃபைன். இதெல்லாம் ஏன்னா நம்ம ப்ராப்பராக கொடுக்கலன்னுட்டு இதை எதற்காக அண்ணாமலையாரும் மருதமலை முருகனும் அவர்களுக்கு வந்த பணத்திலிருந்து கட்ட வேண்டும்? முதல்ல கல்ச்சர்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆகமம் இஸ் பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர். அந்த ஆகமமே இல்லைன்றவங்க இவங்களுக்கு என்ன தெரியும்? கல்ச்சுரல் சென்டர் எது கட்டுறாங்க? எங்களோட பயமே இவர்கள் ஆட்சியை விட்டு போவதற்குள் கபாலியின் கஜானாவை காலி செய்து விடுவார்கள். பார்த்தசாரதியை ஓட்டாண்டியாக்கிடுவார். பழனி ஏற்கனவே ஆண்டியா தான் நிற்கிறாங்க. முருகன் கல்யாண மண்டபம் கட்டுற, காலேஜ் கட்டுற, அந்த காலேஜில் என்ன கற்றுக் கொடுப்பீங்க? ஈவே ராமசாமியை பற்றியா கற்றுக் கொடுப்பீங்க? தேவாரமும் 4000 திவ்ய பிரபந்தமும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமாவில் நடிக்கிற மாதிரி அங்கே மதுரையில் போய் நடிச்சுட்டு வந்திருக்கார். யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டு அதை மனப்பாடமான பண்ணியிருக்கேன். அது ஒரே டேக்கில் கச்சத்தீவை மீட்டு கொடுங்கன்னு அவங்க கொடுத்தவங்க கிட்ட கேட்டிருக்கணும். இது வரைக்கும் ஒரு தேர்தலில் நிற்கல. இன்னும் நிற்காமே அவர் தன்னை எந்த லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்கார் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்த கும்பலை பார்த்துட்டு இது எல்லாம் எனக்கு வந்த ஓட்டு அப்படின்ற அந்த நினைப்பே தவறு. நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணுறீங்க. ஜெயலலிதா அம்மையார் நான் நிற்பதாக 234 தொகுதிகளும் நான் நிற்கிறேன் என்று நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் பேசுவாங்க அந்த அம்மாவும். இவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே அவங்க யாரை சமாதானப்படுத்திக்கிறாங்கன்னு தெரியல. அவங்கள சமாதானப்படுத்திக்கிறீங்களா இல்லை மக்களை சமாதானப்படுத்த முயல்கிறார்களா? அதுதான் இப்போ கேள்வி இதில். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்காணலில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாமன்ற உறுப்பினர் மற்றும் பாஜகவினரால் சிங்கப்பெண் என்ற அன்போடு அழைக்கப்படக்கூடிய நம்ம உமானந்த மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், இந்த கோயில் சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. டிஆர் ரமேஷ் அவர்கள் ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காரு. இதில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கோர்ட்டில் என்ன நடந்தது மேம்? அதாவது வரவு செலவு கணக்குகள் சம்மந்தமாக நேத்தி போட்டது அது எங்கள் பிரசிடென்ட் டிஆர் ரமேஷ் பிஐஎல்லாம் போட்டார். அவர் ரொம்ப நாளாகவே நாங்கள் எப்போவுமே கேட்போம், ஆடிட்டிங் ஒவ்வொரு வருஷமும் ஆடிட் பண்ணணும். இதை எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இன்கம் டேக்ஸ்க்கு ஃபைல் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் கிடையாது ஹெச்ஆர்என் கோயில்களுக்கு. நம்முடைய தெய்வங்கள் மைனர், பர்பெச்சுவல் மைனர்ஸ். ரிட்டர்ன்ஸ் நம்ம ஃபைல் பண்ணோம். இவ்வளோ வரவு செலவு இதை நாங்கள் கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப வருஷமாக போராடிட்டுருக்கோம். ஒரு கோயிலுக்கு கூட வரவு செலவு கணக்கு கிடையாது. அதில் எவ்வளோ வரவு வருது, எவ்வளோ செலவுக்கு ஒன்றுமே கிடையாது. வைப்பு நிதி எவ்வளோ, எதுவுமே எந்தவித ரெக்கார்டும் கிடையாது. இப்போ கோயில் விஷயங்கள் என்ன நடந்தாலுமே நம்மளுக்கு தெரியாது. அதுதான் நாங்கள் சண்டை போடுறது. இந்து கோயில்கள் கொள்ளையர்களின் கூடாரம். ஹெச்ஆர்என்சி என்பதே கொள்ளையர்களின் கூடாரம். இவங்களோட டைலாகே நான் சொல்கிறேன். பராசக்தியில் கருணாநிதி அவர்கள் எழுதிய டைலாக் கொள்ளையர்களின் கூடாரமாகிவிட்டது. அதில் நேத்தி அந்த கேஸ் வந்தப்போ அவர் கேட்டது, எங்கள் ரமேஷ் 50 கோயில், பெரிய கோயில், அந்த கோயில்களோட அக்கௌண்ட்ஸ் வேணும் அப்படின்னு ஏற்றுங்க ஆன்லைன் அப்படின்னுட்டு. இதை கமிஷனர் அவர்கள் 24ஆம் வருடம் டிசம்பர், ஜனவரி 31, 25க்குள் பதிவு கம்ப்யூட்டரில் ஏற்றுங்க ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்கார். ரிட்டன் சர்க்குலர் இருக்குது. அதையும் எங்கள் ரமேஷ் அவர் கோர்ட்டில் நேற்று சப்மிட் பண்ணியிருக்கார். பட் இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஏற்றலை அங்கே. இன்னொன்று எங்களுக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ இவங்க தான் நிர்வகிக்கிறாங்க. நிர்வாகத்துக்குன்னு வேறு 4% வேறு எடுத்துக்கிறாங்க இவங்க. இப்போ மைனர் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் தான் இது. ஏன்னா நம்மளுடைய தெய்வங்கள் பர்பெச்சுவல் மைனர்ஸ், இவங்க தான் மேனேஜ் பண்ணுறவங்க. இவங்க தானே ஆன்சரபிள். ஒரு மைனருக்கு ஒரு இதுனா, இப்போது நம்மளுடைய கோயில்களுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது. ஆனால் இவர்கள் ஒழுங்காக ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாத வரவு செலவு கணக்கை இவர்கள் கொடுக்காததால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபைன் போட்டிருக்காங்க. யாருக்கு? கமிஷனருக்கு போடலை, ஈஓக்கு போடலை, ஜாயின்ட் கமிஷனருக்கு போடலை.
அவங்க தான் நிர்வகிக்கிறவங்க. ஆனால் அண்ணாமலையாருக்கு போட்டிருக்காங்க. எவ்வளோ நினைக்கிறீங்க ஃபைனு? 95 கோடி, 95 crores அண்ணாமலையார் கட்ட வேண்டும் அப்படின்னு. அடுத்தது மருதமலை முருகருக்கு 58 கோடி ஃபைன். இதெல்லாம் ஏன்னா நம்ம ப்ராப்பராக கொடுக்கலன்னுட்டு. இதை எதற்காக அண்ணாமலையாரும் மருதமலை முருகனும் அவர்களுக்கு வந்த பணத்திலிருந்து கட்ட வேண்டும்? இது அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் தானே கட்டணும். மைனர் ப்ராப்பர்ட்டியை யார் மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்க தானே தவற்று, மிஸ்மேனேஜ்மெண்ட் தானே இது, அவங்க தானே பொறுப்படுத்திக்கணும். எதற்காக எங்களுடைய இறைவன் தெய்வங்களின் காசிலிருந்து நீங்கள் எடுத்து கட்ட வேணும்? அவங்க பனிஷ் பண்ணணும். மிஸ்மேனேஜ்மெண்ட் சரியில்லை அப்படின்ட்டு எடுக்கணும். இதுதான் எங்களுடைய வாதம். நேற்றைக்கு இந்த கேஸ் வந்தப்போ இது 2 judge பெஞ்சில் வந்திருக்கு. எடுத்துட்டு 4 வாரங்களுக்குள் இதை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்காங்க. நாங்கள் முன்னாடியே நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். அறநிலையத்துறையின் சட்டத்திட்டங்கள் இவங்க ஃபாலோ பண்ணாலே ஒழுங்காயிடும். சில சட்டத்திட்டங்கள் நல்ல சட்டத்திட்டங்கள், ரெஜிஸ்டர்னே வச்சுருப்பாங்க, 29, 30, 18 அந்த மாதிரிலாம். ஒவ்வொருவரும் இப்போ முன்னாடியே நாங்கள் இந்த பாயிண்ட்டு சொல்லியிருக்கோம். இப்போது ஒரு ஈவோவோ ஒரு இவரோ வேலை மாற்றி இன்னொரு கோயிலுக்கு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு ரெஜிஸ்டர் அவங்க மெயின்டைன் பண்ணணும். அதில் மூவபிள் இம்மூவபிள் எல்லாம் அதில் இருக்கணும் அந்த ரெஜிஸ்டரில். வருடத்திற்கு ஒரு முறை அதை அவர்கள் அப்லோட் பண்ணணும் அண்ட் அப்டேட் பண்ணணும். இப்போ சப்போஸிங் ஒரு முருகருக்கு ஒரு வேல்னு வச்சுக்கோங்க, அது பின்னம் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதை அவங்க என்டர் பண்ணணும். வேவ் போட்டு இந்த முருகருடைய வேல் பின்னமாக இருக்கிறது, இவ்வளவு வெயிட்டு, இதை நாங்கள் உருக்கிட்டு புது வேல் செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் அந்த ரெஜிஸ்டரில் இருக்கணும். அதெல்லாம் இவங்க ஒரு கோயிலில் கூட அந்த ரெஜிஸ்டர் வச்சுக்கிறது இல்லை. 10 வருடத்திற்கு ஒரு முறை திருப்பி அப்டேட் பண்ணணும். இதெல்லாம் ப்ரொசீஜரலாக இருக்குது. ஆனால் இவர்கள் ஒரு முறை கூட அதை இன்னும் பின்பற்றவில்லை. அதை உதாரணத்திற்கு நான் சொல்கிறது, நாங்கள் இவ்வளோ முந்தானேத்தி கூட மதுரை பெஞ்சில் ராமரவிக்குமார் அவர்கள் ஒரு நல்ல இது வாங்கியிருக்கார், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு. இப்போது 21ஆம் வருடம் இந்த ஆட்சி வந்தது, திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க ஒரு நியாயமான அரசாங்கமாக இருந்தால் அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? எடப்பாடி அவர்கள் ஆட்சி செய்த போது இந்தந்த கோயிலில் இவ்வளவு வைப்பு நிதி, பழனி முருகன் கோயிலில் இவ்வளவு வைப்பு நிதி, டெபாசிட் இவ்வளோ இருக்குது, எஃப்டியா இவ்வளோ இருக்குது, அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க கொடுத்துட்டு இப்போ எவ்வளோ இருக்குது பேலன்ஸ்னு கேட்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு 10% செலவழிச்சிருந்தாங்கன்னா வைப்பு நிதி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கோன்னு. அதற்கு மேலே போயிருந்தால் மிஸ்அப்ராப்ரியேஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும். ஏன்னா இவங்க பாட்டு கல்லூரி கட்டுறேன், திருமண மண்டபம் கட்டுறேன், கல்லூரி கட்டுறேன், முதல்வர் இதில் கல்லூரி கட்டுறேன் அப்படின்லாம் பண்ணுறாங்க. அவங்க கட்டடம் கட்டுறாங்க, கல்ச்சுரல் சென்டர். அதெல்லாம் முதல்ல கல்ச்சர்னால் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆகமம் இஸ் பார்ட் ஆஃப் அவர் கல்ச்சர். அந்த ஆகமமே இல்லைன்றவங்க இவங்களுக்கு என்ன தெரியும்? கல்ச்சுரல் சென்டர் எதுக்கு கட்டுறாங்க? பணம் பண்ணுறதுக்கு தானே கட்டுறீங்க. இவங்க முதல்ல இவங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது எவ்வளவு வைப்பு நிதி, கபாலீஸ்வரருக்கு ஃபஸ்ட் எடுத்துக்க சொல்லுங்கள். எங்களோட பயமே இவர்கள் ஆட்சியை விட்டு போவதற்குள் கஜானாவை, கபாலியின் கஜானாவை காலி செய்து விடுவார்கள். பார்த்தசாரதியை ஓட்டாண்டியாக்கிடுவார். பழனி ஏற்கனவே ஆண்டியாக தான் நிற்கிறாங்க. முருகன் ஆண்டியாக இருந்தாலும் அது ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் டெம்பிள். முருகன் ஆண்டியான கோலத்தில் நிற்கலாம், ஆனால் அந்த கோயிலுக்கு வருமானம் இருக்கிறது. இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணோம் இல்லையா? இப்போ நான் கேட்கறது நியாயமா இல்லையா? நாங்கள் கேட்குறது இந்துக்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைக்கிறது இந்த அரசாங்கம்னு நாங்கள் சொல்கிறது இதுதான். இப்போது இவங்க இதுக்கு உதாரணத்துக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சிதம்பரம் தீட்சிதர்கள் அந்த கோயிலை பறிக்கிறதுலேயே இருக்காங்க. ஒரு கோயில் அவங்க கிட்ட இருக்கு, அவங்க அக்கௌண்ட்ஸ் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு கோயிலை அழகாக நிர்வகிக்கிறார்கள் அவர்கள். இவங்க ஃபுல்லாக கோயில் எடுத்துட்டு அதுக்கு மெயின்டெனன்ஸ்னு வேறு வாங்கிட்டு கிட்டத்தட்ட 18% வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்குக்குள்ளே ஆடிட்டிங் ஃபீஸ் அவ்வளோ கிடையாது. அண்ட் இதில் ஆடிட்டர்னு அவங்க யாரை வைக்கிறாங்க? ஃபஸ்ட்டு ஆடிட்டிங் பண்ணுறாங்களா? ஆடிட்டராக வச்சவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கணும், குவாலிஃபைடு இவங்களாக இருக்கணும். அது கிடையாது. குவாலிஃபைடு அக்கௌண்டன்ட்டே கிடையாது. ஹெச்ஆர்என்சியில் இருக்கிற ஒரு ஆஃபீஸரையே போடுவாங்க. இது எப்படின்னா மியூசிக்கல் சேர் மாதிரி. இது இங்கே நீ ஈவோவா, அங்கே ஃபிட் பர்சன் அந்த கோயிலுக்கு, அந்த மாதிரி விளையாடுறாங்களே அந்த மாதிரி. நீ போய் இங்கே ஆடிட் பண்ணு,
ஆனால் ஆடிட் பண்ணி எதுவும் வெளில வராது, எதுவுமே அவங்களுக்குள்ளேயே பாக்கெட்டில் போட்டு வச்சுருவாங்க ஆடிட் ரிப்போர்ட்டை பண்ணியிருந்தாங்கன்னா. ஸோ அதனால் இந்த முறை நாங்கள் அதை ப்ரூஃபோட நேற்று இவர் கொடுத்துருக்கார். ஸோ அதனால் இந்த வாட்டி கோர்ட்டு வந்து 4 வாரத்திற்குள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்கணும். நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு எங்களுக்கு, கபாலியின் பணத்தை காப்பாற்றலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ வந்திருக்கு எங்களுக்கெல்லாம். இப்போ ஏன் இவங்க தொடர்ந்து தீட்சிதரை குறி வைக்கிறாங்க? சுப்ரீம் கோர்ட் அவங்க வந்து அந்த தீட்சிதர்கள் என்பவர்கள் ஒரு மைக்ரோ கம்யூனிட்டி. அவங்க அந்த தீட்சிதர் அவங்களையே ஏன் தொடர்ந்து நீங்கள் குறிவைக்கிறீர்கள்? நேற்று கூட பார்த்தீங்கன்னா சபையின் மேல் முந்தானத்தோன் கேஸ் வரைச்ச 4000 பேர் நிற்கலாம். நீங்கள் சிதம்பரம் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நீங்கள் அந்த சபை மேலே 4000 பேர் நிற்கலாமா? அப்பா ஸ்டாம்பீட் தான் வரும். அப்புறம் அதையும் தீட்சிதர் மேலே பழிப்படுவாங்க. அங்கேயும் ஸ்டாம்பீட் ஆச்சுன்னா இது தீட்சிதர்கள் நிர்வகிக்கிறார்கள்னு அவங்க மேலே போடுவாங்க. எப்படி அந்த இடத்துல 4000 பேர் நிற்க முடியும்? சான்ஸே கிடையாது. சொல்கிற பொய்யை ஒழுங்காக சொல்லணும். அதில் தீட்சிதர்கள் மேல் ஏன் கரு வைத்து இவ்வளவு அந்த கோயிலை எடுக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் அவங்களது தான் அவங்க தான் மேனேஜ் பண்ணணும்னு தொடர்ந்து 2 முறை 3 பிரிட்டிஷ் காலத்துலேருந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டுருக்கு. ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை திருப்பி கொடுப்பாங்களா? சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும்? இப்போ மூஞ்சில் தூக்கி விசிறிடும் தமிழ்நாடு HRNC மேலே. திருப்பி வருவீங்களா நீங்கள் அப்படின்னு ஃபைன் போடுறாங்கல்ல. HRNC ஃபைன் போடணும். அவங்க சும்மா திருப்பி சிதம்பரத்தை கோயிலை நீங்கள் வந்து ஒரு கரு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன். அதுவும் ஃபைன் எப்படி? கமிஷனர் கட்டணும், வக்கீலுக்கு அந்த மாதிரி கட்டணும், கவர்மெண்ட் கட்டணும்னு வரணும். அவங்க பணத்துலேருந்து கட்டுங்கன்னு வரணும். அதை இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்கம் டேக்ஸ் இது அந்த மாதிரி தான் பண்ணணும் அதை. ஸோ தொடர்ந்து இது ஒரு ரொம்ப ஒரு சாபக்கேடுன்ற மாதிரி. இதற்கு ஏதாவது ஒரு பதில் வருமா அவங்கக்கிட்டேருந்து? இதில் நாங்கள் கேட்டால் நீங்கள் பிரிவினைவாதிகள் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நடக்கலையே மீதி இவங்களோட பேசஸ் ஆஃப் வர்ஷிப்பில். தொடர்ந்து நாங்கள் தானே தாக்கப்படுறோம், நம்ம தானே தாக்கப்படுறோம். அதனால தான் இது. நேற்று வந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டு சுரேஷ்குமாரும் இன்னொரு அந்த பெஞ்சு, நாங்கள் இதை நல்ல விதமாக அந்த தில்லையம்பலத்தானும் திருவரங்கனும் தாய் காமாட்சி மீனாட்சி பராசக்தியும் படவேட்டம்மனும் மங்காள பரமேஸ்வரியும் எங்களுக்கு அருளாசி புரிந்து நாங்கள் கொண்டாடும் இந்த கோயில்கள் நிர்வகிப்பது இந்த கேடு கெட்ட அறநிலையத்துறையிடமிருந்து பிடுங்கி நாங்களே அதை நிர்வகிக்கும். ஏன்னா இது நிர்வகிப்பது தப்புன்னு வந்துடுது. இவங்களே தப்பாக தான் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம மேனேஜ்மெண்ட்னு வந்தோன்னு வச்சுக்கோங்க. கோயிலுக்கே நான் வரேன், டிடிடி அது ஒரு தேவஸ்தானம் போல். அது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இப்போது திருப்பதி வந்த வருமானத்தில் எவ்வளோ மக்களுக்கு சேவை செய்கிறார்கள் என்று நம்ம எல்லாருமே பார்க்குறோம். அதில் அவங்க வந்த பணத்துலேருந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கோயில் கட்டுறாங்க, திருப்பதி கோயிலே. இங்கே பழனி முருகனுக்கு ஒரு பிரான்ச்சு, எங்கேயாவது ஒரு பிரான்ச் கோயில் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா இவங்க? தண்டாயுதபாணிக்கு இல்லை, மீனாட்சிக்கு. இங்கே எல்லாரும் வரீங்க, ஏன் இங்கே வரீங்க? நார்த்தில் டெல்லியில் மீனாட்சிக்கு என்ற ஒரு கோயில், காமாட்சிக்கு என்ற ஒரு கோயில். காமாட்சி கோயிலுக்கு சங்கரபடமே கட்டுறது. இந்த அறநிலையத்துறை எக்ஸ்பான்ஷன் நல்ல நிர்வாகம் என்றால் அதுதானே எக்ஸாம்பிள். அதில் கபாலிக்கு இன்னொரு கோயில், அங்கிருந்து வர முடியாதவர்கள், கபாலியை காண தரிசிக்க முடியாதவர்கள் அங்கே ஒரு கோயிலை கட்டேன். பாம்பேயில் ஒரு கோயில் கட்டுங்க கபாலியோடது. அங்கே இருக்கும் மக்கள் கபாலியை கண்டு தரிசனம் செய்யட்டும், அவருடைய அருளாசி பெறட்டும். ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு என்று ஒரு கோயில் கட்டட்டும். அவங்க அந்த மாதிரி ஏதாவது இது இல்லை, ஏதாவது ஒரு இடத்துல. அதுதான் நல்ல நிர்வாகத்தின் இது. அங்கே மக்களுக்கு நல்ல சேவை செய்ய வேண்டும், வரும் பக்தர்களுக்கு. அதெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்களா? கல்யாண மண்டபம் கட்டுறேன், காலேஜ் கட்டுறேன். அந்த காலேஜில் என்ன கற்றுக் கொடுப்பீங்க? ஈவே ராமசாமியை பற்றியா கற்றுக் கொடுப்பீங்க? தேவாரமும் 4000 திவ்ய பிரபந்தமும் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். திருநீர் பூசுவதன் மகிமை அதை பற்றி கட்டணும். அதெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன இவங்க நிர்வகிக்கிறது? மேம் இப்போ நீங்கள் நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது மேம், இந்த வரவு செலவு கணக்குன்னு சொல்கிறீங்களா மேம்? இப்போ கோயிலுக்கு வரக்கூடிய வரவுகள் என்னென்னவா பார்ப்பீங்க, செலவுகள் என்னென்னவா பார்ப்பீங்க? இதை நீங்கள் அவங்க ஆடிட் பண்ணியுமே கவர்மெண்ட்டே வந்து கண்டுக்க மாட்டாமல் இருக்குது, அதாவது கோர்ட்டுமே கண்டுக்காமல் இருக்குது.
இது வரைக்கும் பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் கொரீஸ், ஆடிட் கொரீஸ்னு 2 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட கொரீஸ் ரைஸ் பண்ணியிருக்கு. அதில் ஒன்றுக்கு கூட இவங்க இன்னும் பதில் தரல. ஒரு கொரி 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆடிட் கொரீஸ்க்கு ஏதாவது ஒரு கொரிக்கு இவங்க பதில் சொல்லியிருக்காங்களா? வரவு செலவு நான் சொல்கிறேன். ஒன்று இவங்களுக்கே தெரியாது, அதனால தான் 45,000 ஏக்கர் மாயமாக போயிட்டு இவங்களோட ஆடிட் ரிப்போர்ட்லேயே. 10 வருஷத்துக்கு தடவை கொடுத்ததில் பார்த்தா நிலத்தோட டோட்டல் இதில் ஆடிட் ரிப்போர்ட்டில் காணும் 45,000 ஏக்கர். அது ஸோ அது என்ன நல்ல நிர்வாகமா இவங்களது? மூவபிள் இம்மூவபிள் இருக்கணும். அதெல்லாம் என்ன அடுத்து இவங்க சம்பாதிக்கிறாங்களாம், தங்கத்தை உருக்கி பேங்க்கில் வைப்பாங்களாம், அதில் வர்ற வட்டியில் சாமிக்கு பண்ணுவாங்களாம். எங்களுடைய எந்த சாமி இப்போ நான் வந்து வேண்டிக்கிறேன் சமயபுரத்தாளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது, சமயபுரத்தாளுக்கு தாலி போடுகிறேன் அப்படின்னுட்டு நான் போய் வேண்டிட்டு சமயபுரத்தாளுக்கு தாலியாக கொடுப்பதில் தான் எனக்கு திருப்தி. அந்த தாலியை நான் உருக்கி தங்கமாக வச்சுக்கிறேன், அதுக்காகப்பட்ட நீ உருக்கிறதுக்காக நான் கொடுக்குறேன் தாலியை. இது ஒரு பக்தர்களோட ஒரு இதுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாம், உணர்ச்சிக்கு. இதில் சேகர் பாபு கும்பலாக போய் உருக்கிறதுக்காக நாங்கள் வைக்கிறோம், எல்லா பேரும் காணிக்க கொடுக்குறாங்களே. சேகர் பாபு உருக்கி எடுத்துன்னு போகிறதுக்காக அங்கே பேங்க்கில் வைக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. அதுவும் அங்கே அந்த கணக்கு எவ்வளவோ தெரியாது. ஏன்னா நீங்களே பார்த்தீங்க கட்சி ஏகம் வருது அந்த சோமாஸ்கந்தரில், ஒரு சொட்டு தங்கம் கிடையாது. இதில் பொன்மாணிக்க வேலையா இருந்தபோது வந்து இப்போ அந்த டிபார்ட்மெண்ட் தூங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அப்படின்னு ஒன்று இருக்குன்னே பொன்மாணிக்க வேலையா வந்தப்புறம் தான் தெரியும். இப்போ அதுவும் தூங்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டே இந்த ஏதாவது சத்தம் முனகல் ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வரவு செலவுன்றீங்க இல்லையா? இப்போ வரவு செலவில் அந்த குருக்களோட இது சம்பளம், அங்கே பிரசாதம் செய்பவர், மேடம் வாசிப்பவர், அதெல்லாம் திருவிழா கண்டக்ட் பண்ணும்போது திருவிழா இப்போ ஆடி மாதம் நடக்கும், சிவராத்திரி விழா இருக்கும். நீங்கள் பாருங்க, ஆனால் அதில் சிவராத்திரி விழான்னுட்டு யாராவது ஒருத்தர் டொனேட் பண்ணியிருப்பாங்க பணம். அதில் இவங்க ஆனால் இன்னொரு 10 பேர்கிட்ட இப்போ வாங்குவாங்க நோட்டீஸை கொடுத்து. அதை ஆஞ்சநேய ஜெயந்தி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே அதுக்குன்னு பணம் அலாட் பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னும் 40 பேர்கிட்ட வாங்குவாங்க. அதெல்லாம் வரவுல வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போய் அவ்வளோதான். அது நம்மளும் என்ன பண்ணுறோம், முட்டாள் மாதிரி அபிஷேகத்தை பார்த்துட்டு ஐயோ என் ஆஞ்சநேயருக்கு எவ்வளோ கண்கொள்ளா காட்சி அது அப்படின்னுட்டு நம்மளும் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறோம். அதில் ஐயோ ஆஞ்சநேயரை இப்படி ஏமாத்துறாங்களே அவங்க அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் நம்ம பார்க்கறதில்ல. இது நம்மளுடைய கோயில், நம்மளுடைய உரிமை, நாம் போராட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. கேட்டால் மாமி நீ தூக்கிட்டு போறியா, அதை உங்ககிட்ட கொடுக்கணுமான்னா கமெண்ட் வரும். அதில் மாமி எங்கேயும் தூக்கிட்டு போகல, கோயிலை சரியாக நிர்வாகம் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் நாங்கள். ஓகே மேம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னையில் நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம், அங்கே வந்து கைது செஞ்சு இப்போ எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியல மேம். உங்களுக்கு தெரியுங்களா என்ன எப்படி எங்கே இருக்காங்கன்னு? கோர்ட் ஆனால் திரும்பி சொல்லியிருக்கு. கோர்ட் நேற்று வந்து அவங்க சம்பளத்தை குறைக்கக்கூடாது அப்படின்னுட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. அதில் அதே மாதிரி இப்போ மதுரையிலையும் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கோயம்புத்தூர்லேயும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இப்படி தூய்மை பணியாளர்களுடைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா சிட்டி என்ன மேம் ஆகும்? அப்புறம் நிச்சயமாக நாரும் சிங்கார சென்னையோ சிங்கார கோவையோ இல்லை, அது சீரழிந்து போன கோவையோ சீரழிந்து போன மதுரையோ தான் சீரழிந்த சென்னையாகவோ தான் இருக்கும். குப்பை ஒரு நாள் நம்ம வீட்லேயே பாருங்கள், நம்ம ஊருக்கு போகிறோம், ஒரு 4-5 நாள் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுறோம், திரும்பி வரச்சு எப்படி இருக்குது வீடு? ரொம்ப வஸ்ட்டாக இருக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு 3 மணி நேரம் ஆகும். நம்ம வீடு 800 சதுரடியோ 1000 சதுரடியோ அது. அதற்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறவங்க இந்த நகரத்தோட குப்பையை அழறவங்க, அவங்க ஒரு நாள் வேலை செய்யாட்டி எப்படி இருக்கும்? சரி, நான் வந்து திருப்பி சொல்கிறேன், ப்ரைவேட்டைசேஷனுக்கு அகெயின்ஸ்ட் இல்லை நான். பட் அவங்க வந்து 15 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க, கான்ட்ராக்ட் லேபராகவே வச்சுருக்கோம். எவ்வளவு பெரிய தவறு அது. அவர்களுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரமும் கொடுக்க தவறிவிட்டோம். நிச்சயமாக இதை மாநகராட்சி அவங்கள இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணதில் ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணியிருக்காங்க. இது கோர்ட்டுமே அந்தளவுக்கு எகெயின்ஸ்டாக எதுவுமே சொல்லியே மேம். ஆமாம், அதுதான் ரொம்ப வருத்தமானது இதில். ஆனால் எனக்கு என்னென்னா இதில் ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் மூலமாக தான் சென்னை மாநகராட்சிக்கு மாத்திரம் ப்ரைவேட்டைசேஷன் விட்டுருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் மேயராக இருக்கும்போது அதை சேலஞ்ச் பண்ணலாம்.
தோழர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க சேலஞ்ச் பண்ணணும் அதை தோழர்கள். இப்போ ப்ரைவேட்டைசேஷன் ஆகிறதுனால அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வருங்க மேம்? தூய்மை ஒன்று, அவங்க தூய்மை பணியாளர்களுக்கு வந்து சம்பளம் கம்மியாகுது. ஆனால் இப்போ கோர்ட் என்னமோ அது பண்ணக்கூடாதுன்றாங்க. ஆனால் நம்ம எவ்வளவு தூரம் அவர்கள் உண்மையாக இந்த நிர்வாகம் நடந்து கொள்ளும் என்பது தெரியாது அதில். அவங்க சம்பளம் 22, 23 வாங்குறாங்க 15 வருஷ சர்வீஸில். இன்றைக்கு அவங்க ப்ரைவேட்டைசேஷன் போயிட்டாங்கனாக்க அவங்களுக்கு 16,000 அந்த மாதிரி தான் வரும். 23,000லேருந்து 16,000 வந்துருவாங்க. கம்மியாயிடும் அவங்களுக்கு ப்ரைவேட்டைசேஷன் போகச்சு. அண்டு கால்குலேட் படி அன்றைக்கி நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமானும் பேசியிருக்காரு இதை பற்றி. கால்குலேட் பண்ணிவிட்டு இது இவ்வளோ தான் 50 கோடி தான் ஆக போகுது மாதத்துக்கு, வருஷத்துக்கு. ஏன் அதை நம்மளே கொடுத்துட்டு போகலாமே கார்ப்பரேஷனே? எதுக்காக 250 கோடி கொடுத்து ஒரு ப்ரைவேட் இவங்கக்கிட்ட நம்ம கொடுக்குறோம்? இதை நம்மளோட ஓவர் ஹெட்ஸ் ஜாஸ்தி ஆகிடும்னா அப்போ இது ஏழைகளுக்கான ஆட்சி இல்லைன்ற மாதிரி தானே ஆகுது. இது நீங்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தையே அழிக்கிற மாதிரி தானே பண்ணுறோம் நம்ம. அதில் அதானி அம்பானிக்கான கட்சி என்று எங்களை விமர்சிக்கும் பொழுது உங்களை யாருக்கான ஆட்சி என்று நாங்கள் விமர்சிப்பது? இன்க்ளூடிங் தோழர்கள், திருமாவளவன் அவர்களையும் சேர்த்தே நான் சொல்கிறேன். திருமாவளவன் அடி அப்படியே அந்தர் பெல்ட் அடிச்சிட்டாரு. ஆமாம், அது இவர்கள் உணர வேண்டும். ஓட் போடும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அவங்க. ஓகே, கடைசி ஒரு கேள்வி மேம். நேற்று விஜய் அவர்கள் மாநாடு நடத்தினார் மேம். அதில் வந்து மோடி அவர்கள்ட்டையுமே வந்து நிறைய ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு மேம். தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணுறதில்ல, கீழடி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து மறைக்கிறீங்க, அதேமாதிரி நீட்டு விவகாரம் எங்களுக்கு ரத்து பண்ணி கொடுங்க, அதே மாதிரி நம்ம கச்சத்தீவை மீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. இதுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் வரலாம். ஃபஸ்ட்டு ஃபுல் அந்த இதுவே ஆர்கெஸ்ட்ரா பண்ணி அவர் கேமரா முன்னாடி நடித்தது தான் அது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமாவில் நடிக்கிற மாதிரி அங்கே மதுரையில் போய் நடிச்சுட்டு வந்திருக்கார். கால் ஷீட் கொடுத்துருக்காரு அங்கே. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, அது டைரெக்டாக அங்கே போயிருக்காரு. போயிட்டு யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டு அதை மனப்பாடமான பண்ணியிருக்கார். அது ஒன்று ஒரே டேக்கில் கொஞ்சம் நல்லா ரிஹர்சல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு நல்ல எழுதி கொடுத்த ஒரு நேச்சுரலாக இல்லை அது பேச்சு ஒன்று. ரெண்டாவது, யாரிடம் கேள்வி கேட்க வேண்டுமோ அவர்களிடம் கேட்கவில்லை. கச்சத்தீவை மீட்டு கொடுங்கன்னு அவங்க கொடுத்தவங்க கிட்ட கேட்டிருக்கணும். யாரோ பண்ண தப்புக்கு எங்களை நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னா, இப்போது அது என்ன, அவர் என்ன சினிமாவில் அவர் போகிற மாதிரி ஏழைகளுக்கான இடத்தை பணக்காரர்களுக்கு கொண்டு அங்கே போய் வில்லன் மாதிரி போயிட்டு வில்லனோடலாம் சண்டை போட்டு ரகளை பண்ணி அவங்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி ஒருவேளை அவரால் பண்ண முடியுமோ? இலங்கைக்கு போய் அங்கே இலங்கை அரசாங்கத்திடம் தன்னுடைய விசிலடிச்சான இவங்களோட போயிட்டு சண்டை போட்டு கச்சத்தீவை மீட்டு கொடுப்பாரோன்னு அவர். ஃபஸ்ட்டு அவர் இது வரைக்கும் சினிமாலேன்னு வந்ததுனால இருமாப்புடன் இது எனக்கும் திமுகவை எங்களுக்கு தேவைக்காக்கும் திமுகவிற்குமான போட்டிங்கிற. ஆமாம், இது வரைக்கும் ஒரு தேர்தலில் நிற்கல. இன்னும் நிற்காமையே அவர் தன்னை எந்த லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்கார் பாருங்கள். அதில் நாவடக்கம், வாயடக்கம், அதான் நாவடக்கம் ப்ளஸ் ஹியூமிலிட்டி, பணிவு ரொம்ப ரொம்ப தேவைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கார் அவருக்கு. அதில் அடுத்தது நான் பேசுவது நீட்டு பற்றி பேசுகிறார். அப்போது மிஸ்டர் விஜய் என்ன சொல்கிறார், 5 ரூபாய் தான் டாக்டர் அவங்கள பற்றி தன்னோட ஒரு சினிமாவில் பேசினார். அந்த மாதிரி இவர் 5 ரூபாய்க்கு நடிச்சுட்டு எனக்கு கொடுக்குற பணத்தில் நான் ஏதாவது பண்ணுற தர்மம்னு ஏதாவது சொல்லியிருக்காரு அவர். அதை வச்சு தான் பொழப்பே போகுதுங்க. அது இன்னொன்று நான் கேட்குறேன், அவர் என்ன சொல்ல வருகிறார், நீட்டினால் பயனடைந்த ஏழை எளிய மக்கள், ஒரு ரிக்ஷாவாலோட ஒரு குழந்தை, முதல் கல்லூரியில் முதல் கிராஜுவேட், படிப்பறிவில்லாத ஒரு குடும்பத்திலிருந்து முதலில் நீட் எக்ஸாம் எழுதி மருத்துவ படிப்பிற்கு தேர்வாகி இருக்கும் ஒரு குழந்தை, ஒரு நரிக்குறவ குடும்பத்திலிருந்து வந்திருக்கும் ஒரு குழந்தை, தினம் பார்க்குறோம் நம்ம அந்த நீட் ரிசல்ட் வந்தோடனே இந்த மாதிரி அவங்க தேர்வாகி இருக்கிறார்கள்னு. நீட் இல்லாமல் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இந்தியாவிலேயே இங்கே தான் ஜாஸ்தி, என்ஜினியரிங்கும் மெடிக்கல் காலேஜும் தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி. நீட் இல்லாமல் அந்த குழந்தைங்க படிப்பாங்களா? இல்லை அவர் தன்னுடைய சம்பளத்தில் 5 ரூபாய் வாங்கி கொண்டு அந்த பணத்தில் இந்த குழந்தைகளை அவர் ப்ரைவேட் காலேஜில் கேபிட்டேஷன் ஃபீ கட்டி படிக்க வைப்பாரா மிஸ்டர் விஜய்? இதில் எது நியாயம்? அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் இல்லாட்டி ஒத்துக்கங்க, நீங்களாம் படிக்கக்கூடாது, மருத்துவ படிப்பெல்லாம் உங்களுக்கு எட்டாத கனி, நீங்கள் எங்கே இருக்கீர்களோ என்ன செய்ய அதோட உங்கள் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்கங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரா? அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா இருமாப்பு, அதில்
ஃபஸ்ட்டு வந்த கும்பலை பார்த்துட்டு இது எல்லாம் எனக்கு வந்த ஓட்டு அப்படின்ற அந்த நினைப்பே தவறு. ரெண்டாவது, தமிழக மக்களை அவமானப்படுத்தி இருக்கிறார். அதில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி விஷயத்தில் மேம்? எனக்கும் அவங்களுக்கும் தான் போட்டி. யோசிக்க மாட்டாங்களா தமிழக மக்கள்? யோசிக்க மாட்டாங்களா யாருக்கு ஓட் போடுறதுன்னுட்டு? அவங்க சினிமாவில் இருக்கிறவங்க, சினிமாவில் அவங்களுக்கு 108 ரசிகர் பட்டாளம் இருக்கலாம். நேற்றைக்கு வந்த கும்பல் உங்களுக்கு ஏற்கனவே ஓட் போட்டு விட்டார்கள் என்ற ஒரு தற்பெருமையில் பேசுகிறீர்கள். யூ ஆர் கிராஸ்லி இன்சல்ட்டிங் த தமிழ்நாடு ஓட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாலேன்னு வந்துட்டாக்க, சினிமாலேன்னு வந்த ஒரு எம்ஜிஆர் ஜெயிக்கலாம், ஒரு ஜெயலலிதா அம்மையார் ஜெயிக்கலாம், அதில் விஜயகாந்த் அவர்கள். ஆனால் ஒன்று அவர் மறந்து போய்டுறார். இவர்களுக்கு சினிமா உலகத்தை தாண்டி ஒரு நல்ல மனிதர் என்ற பிம்பம் இருந்தது அவர்களுக்கு. அதில் டைலாக் அடிக்கலாம், அங்கிள் அண்ணா அப்படின்னுட்டு. அதெல்லாம் அவங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் அரசியலில் எடுபடுமா சொல்லுங்கள்? இதெல்லாம் அண்டர் எஸ்டிமேட்டிங் த தமிழ்நாடு பப்ளிக். இதெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் அண்ட் ஐ வில் சே இஸ் இன்சல்ட்டிங் த தமிழ்நாடு ஓட்டர். சினிமாலேன்னு வந்தவங்க தான் பண்ணியிருக்காங்கனாக்க, நீங்கள் முதல்ல உங்களை எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட கம்பேர் பண்ணுறதே தப்பு. விஜயகாந்த் என்ற மனிதர் ஒரு நல்ல மனிதர். அவங்களுமே கட்சி ஆரம்பிச்சோன்னு யாருமே உடனே வந்து எல்லாம் மேலே வந்து கிடையாது. இன்னும் ஒரு எம்ஜிஆர் அவர்கள் ஃபஸ்ட்டு இடைத்தேர்தல் திண்டுக்கல் மாயத்தேவரை நிற்க வைத்து ஜெயிச்சார். அதில் அங்கே இன்னொன்று நான் சொல்கிறேன், இவர் பேசின இவங்களை பற்றி ஜெயலலிதா அம்மையாராக அவங்க தான் என்னை விட எம்ஜிஆரை விட ஒரு படி மேலே போய் நான் அவங்கள சொல்வேன். அந்த அம்மையார் ஆளுமை, கட்சியில் ஊர் பேர் தெரியாத. ஒரு வாட்டி அவங்க பேசும்போது சொன்னாங்க, ஒரு லேம்ப் போஸ்ட்டை கூட நான் நிற்க வச்சு ஜெயிக்க வைப்பேன். நாங்கள் 100% உண்மை. அது அவங்க 100% உண்மை. அது இவர் அந்த அளவுக்கு வளர்ந்தவரா? இவர் நான் தான் நிற்கிற திருப்பரங்குன்றம், நான் தான், அதெல்லாம் அவங்க பேசின டைலாக் நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணுறீங்க. ஜெயலலிதா அம்மையார் நான் நிற்பதாக 234 தொகுதிகளும் நான் நிற்கிறேன் என்று நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் பேசுவாங்க அந்த அம்மாவும். நீங்கள் அதை காப்பி அடிச்சிருக்கீங்க இன்றைக்கி. அது ஒரிஜினல் டைலாக் கூட இல்லை உங்களது. வசனம் எழுதியவருக்கு சொல்லுங்கள் கொஞ்சம். காப்பி அடித்து கேஸ் போடுறாங்க இல்லையா, கதை திரைக்கதையெல்லாம் காப்பிரைட், அந்த மாதிரி தான் இதுவும் இங்கே. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரே டேக்கில் அவர் நல்ல மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசியிருக்கேன். அது அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறேன். ரெண்டாவது, அவர் அந்த ரேம்ப் வாக் முடித்தார் இல்லையா, அது முடித்த உடனேயே கும்பல் போயிடுது. கொஞ்சம் அது விஜயை பார்க்க வந்த கூட்டம், விஜயை கேட்க வந்த கூட்டம் அல்ல. விஜயின் தேவைக்கு ஒரு கொள்கை பிடிப்பான கட்சி என்று அதனால் ஊந்தப்பட்டு வரவில்லை. கொள்கையே என்னன்னு இல்லை, கொள்கையே தெரியல, என்ன கொள்கைன்னு சொல்லலை. ஈவே பெரியாரை கொண்டாடுவேன் என்கிறீர்கள், அப்போ நீங்கள் நாத்திக்கிற. அப்போது அதில் உங்களோடது எந்த கொள்கை புதுசாக இருக்குது? என்ன புதுசாக சொல்லியிருக்கார் அவர்? எல்லா தலைவர்களையுமே பார்த்து காப்பி அடித்த மாதிரி தான் இருக்கு. எல்லாமே புதுசு. அவரோட கொள்கையில் நீங்கள் எதுவுமே ஒரு புதுசாக இருக்குன்னு பார்க்க முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த இருமாப்பு இங்கே? அடுத்து நான் இன்னொன்று கேட்குறேன், சேருக்கு இப்போ யாரோ அந்த கேரளா கம்பெனியும் ஏதோ இது கேட்டிருக்காங்கம்மா, காம்பன்சேஷன் கேஸு. அதில் இதை முருகர் மாநாடோடு ஒப்பிடுங்கள். ஆர்எஸ்எஸை பற்றி அவ்வளோ பேசுனீங்க நீங்கள், அடிமை அடிமை அப்படின்னுட்டெல்லாம். நாங்கள் நடத்திய முருகன் மாநாடு ஏதாவது ஒன்று இப்படி நடந்ததா? சேரெல்லாம் ஒழுங்காக எடுத்து போட்டு போனோம் நாங்கள். கொடிக்கம்பம் தமிழிசை மேடம் சொன்ன மாதிரி கொடிக்கம்பம் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய ஹைட்டை புரிஞ்சுட்டீங்கல்ல, 100 அடிக்கு போட்ட இதை 40 அடிக்கு கொண்டு வந்தீங்க. கடவுள் உங்களுக்கு உணர்த்துகிறார், உங்களோட லிமிட்டேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது அந்த போல் சாஞ்சுது, ஓடி போயிட்டாங்களே எல்லாரும் அங்கே. அஃப்கோர்ஸ் எந்தவித உயிர் சேதம் ஏற்படவில்லை, காருக்கு மாத்திரம்தான் கடவுளின் இதுதான் அது அங்கே. பட் முருகர் மாநாட்டில் நீங்கள் வாயை திறந்து எங்களை இது பண்ண, அப்புறம் அவர் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். டிஎம்கேக்காக இருக்கட்டும், பிஜேபிக்காக இருக்கட்டும், அவர் யூஸ் பண்ண வார்த்தை, அதில் கண்ணியம் இருக்கிறதா? அதில் முளைச்சி 3 இலை விடலைன்னு நம்மளாம் டைலாக் அடிப்போம் தெரியுமா வீட்டில் சின்ன குழந்தைங்களுக்கு. ஆமாம்,
முளைச்சி 3 இலை விட அதுக்குள்ளே வாயப்பாரு அப்படிம்பாங்க. இப்போ நான் அதையே திருப்பி போடுறேங்க. அதுக்குள்ளே பாய்சன். இதெல்லாம் ஒரு கட்சி தலைவர் பேசக்கூடிய, அதுவும் கட்சி நீங்கள் ப்ரூவ் பண்ணியெல்லாம் இருக்கணும். நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்களா ஏதாவது? ஒரு எலெக்ஷனில் கூட நிற்கலையே மேம். இதுக்கு 2026 தள்ளி வந்துட்டாங்க. ஸோ அதனால் இதை வந்து சேரெல்லாம் ஒழுங்காக நாங்கள் எடுத்து எடுத்தோம் முருக பக்தர்கள் மாநாட்டில். அது ஒரு கட்சி கூட்டம் என்றில்லை, ஒரு இதுதான் ஆர்எஸ்எஸோட ஒரு பர்டிகுலர் இந்து முன்னணி அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு இது. அதில் இருக்கிற எல்லா சங்க பரிவாரத்துலேருந்து வந்து கலந்துக்கிட்டோம் நாங்கள். பிஜேபி அதில் ஒரு அங்கம் தான். அங்கே நாங்கள்லாம் ஒழுங்காக, போலீஸ் கிடையாது, உங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லைன்றீங்க, எங்களுக்கும் ஒரு எந்த வித ஒத்துழைப்பும் கொடுக்கலையே. எங்களுக்கும் அதில் நீங்கள் சினிமாவில் சம்பாதிச்சு காசு பண்ணிக்கிங்க, அது நாங்கள் உணவுபூர்வமாக நாங்கள் எங்கள் பணத்தை செலவழித்து கொண்டு சென்றோம் முருகர் மாநாட்டிற்கு. தண்ணி முதற்கொண்டு நாங்கள் எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு மனிதாபிமானத்தோடு செய்தது. பதவி தரப்போகிறார்கள் என்றதற்காக வந்த கூட்டம் அல்ல அது. முருகனின் அருட்கடாட்சம் இந்த நாட்டிற்கு தேவை, தமிழ்நாட்டிற்கு தேவை என்று உணர்ச்சி பூர்வமாக வந்த கூட்டம் அது. பதவி கொடுக்க போகிறாங்க, நான் நாளைக்கு இதுவாகிட போகிறேன், அமைச்சராகிட போகிறேன் அன்றதுக்காக வந்த கூட்டம் இல்லை அது. தெர் இஸ் நோ பார்ட்டர். அங்கே கொடுக்கல் வாங்கல் இல்லை அங்கு. இதில் நீங்கள் இப்போவே அலையன்ஸ்ன்னு வர வந்துட்டீங்க கொடுக்கல் வாங்கலுக்கு. நீங்கள் எங்களிடம் கொடுக்கல் வாங்கல் பேரமில்லை முருகர் மாநாட்டில். ஸோ முதலில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் 100 ஆண்டு காலம் ஆர்எஸ்எஸ்ஸிடம் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல மனசை திறந்து வைங்க. ரிப்பீட்டாக கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி முன்னாடி பேசினவங்க அதை பேசுகிறத விட்டுருங்க. நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம் ஆர்எஸ்எஸ். இது வரைக்கும் ஒரு தேர்தலில் ஆர்எஸ்எஸ் ஒரு அரசியல் இது கிடையாது. ஆனால் அங்கிருந்து வந்திருக்கும் தலைவர்களை பாருங்கள். அவங்களோட கால் தூசிக்கு போடுவீங்களா நீங்கள்? ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்திருக்கும் எங்கள் அத்வானியாக இருக்கட்டும், அடல்ஜியாக இருக்கட்டும், தீன்தயாள், இப்போ அவங்களாம் ஆட்சிக்கு வரும்பொழுது இல்லை, அதனால் அவர்கள் பேரை சொல்லவில்லை, எங்கள் முன்னோடிகளின் பேரை. மேம் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லும்போது உடனே இன்னொரு கேள்வி எழுது மேம். சிபிஆர் ராதாகிருஷ்ணன் வந்து ஆர்எஸ்எஸ்காரர், அதனால் வந்து நாங்களாம் ஆதரிக்க மாட்டேன்ற மாதிரி கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்களே மேம். இல்லாட்டி ஆதரிச்சிருப்பாங்களாம்மா அவருங்க? என்னைக்கு அவங்க தமிழ் ஆதரிச்சிருக்காங்க? சரி, அப்துல் கலாம் ஆர்எஸ்எஸ்காரர் இல்லையே, நாங்கள் அவங்கள வழிமொழிஞ்சோம்ல அவரை. ஆமாம், அவர் ஆர்எஸ்எஸ்காரரா? அப்போ என்ன ரீசன் சொன்னாங்க உங்கள் அப்பா அதில்? இதே சிவசேனாவை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நீங்கள் தமிழ்நாடு தமிழ்னு கொண்டாடுறவங்க அன்னைக்கும் நீங்கள் பண்ணலை. இப்போது அவங்க பிரதிபா பாட்டீலை பண்ணப்போ சிவசேனா டுக் தட் ஸ்டாண்ட். மண்ணின் மைந்தர் பிரதிபா பாட்டீல் எங்கள் மண்ணின் புதல்வி, அதனால் அவருக்கு எங்களோட அவருக்குத்தான் எங்கள் சப்போர்ட்னு பண்ணாங்க. அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா அதில்? நான் கேட்குறேன் இப்போ திருப்பி. அந்த ரெட்டி அவரோட இதை தோண்டினாக்கா அவர் அந்த போபால் கேஸ் ட்ராஜடி கொடுத்தார், அதனால் அவருக்கு கிடைத்த பரிசு அப்படிங்கிறேன் நான். அந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோமா? எங்கள் இயக்கத்தோடு இருந்தவர், எங்கள் கட்சியில் தமிழ்நாடு பாஜகவின் தலைவராக இருந்தவர் அவர் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதா அவர் மேல்? அதில் நான் சொல்கிற மாதிரி அப்துல் கலாமுக்கு அவர் சங்கிய கலாம் என்றாலே கலகம் என்று சொன்னவர்கள் நீங்கள். இதில் இவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே அவங்க யாரை சமாதானப்படுத்திக்கிறாங்கன்னு தெரியல. அவங்கள சமாதானப்படுத்திக்கிறீங்களா இல்லை மக்களை சமாதானப்படுத்த முயல்கிறார்களா? அதுதான் இப்போ கேள்வி இதில். இங்கே என்றைக்கு இவர்கள் தமிழ்நாட்டிற்காக போராடி இருக்கிறார்கள்? நான் இப்போ அதை கச்சத்தீவு கேட்டார் இல்லையா, அதை பற்றி அவங்க பதில் சொல்லணும். யார்கிட்டே இப்போ கச்சத்தீவை இப்போ திருப்பதி நம்ம விட்டு கொடுத்தோம். அங்கே அந்த மாதிரி நினச்சுட்டார் போல இருக்கு விஜய். கச்சத்தீவை ஜாகிரஃபி தெரியாது போல இருக்கு அவர். கச்சத்தீவை ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்தது இவர்கள் இருவரும் அப்படின்னுட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் படிக்கணும். அது இது வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறேன், வரலாற்றை தெரிந்து கொள்ள எங்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி படித்துவிட்டு காழ்ப்புணர்ச்சியோடு பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூடிங் டிஎம்கேயை பற்றி கூட அவர் பேசியிருக்கார். அங்கிள், அப்பா, என்னென்னமோ அவர் என்னமோ சினிமாவில் அந்த பஞ்ச் டைலாக் பேசுவாங்களே, அதை தான் பேசியிருக்கார் நேத்தி அவர். ஓகே மேம், உங்கள் அற்புதமான கருத்து நிலைப்பாடு மிக்க நன்றி மேம். வணக்கம்.